ஹாய் வணக்கம், வெல்கம் பேக் டு கேன்ச் வித் ராஜி மகேஷ் சேனல். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். என்னோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு இந்த வீடியோல சூப்பரான ஒரு ஆர்கனைசர் கூட தான் நான் வந்திருக்கேன். கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னன்னா, பீரோவை திறந்து பார்த்தாவே நம்மளோட ட்ரெஸ் தான் அதிகமா இருக்கும் நம்ம வீட்டுல எல்லாரோட. ஏன்னா நம்மளுக்கு சுடிதார், சாரீஸ், நைட்டிஸ்னு இந்த மாதிரி நிறைய ட்ரெஸ் இருக்கும். அதுல மோஸ்ட்லி வந்து இந்த சாரீஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு இடமே பத்தாது. இந்த பிரச்சனை வந்து என் கூட மட்டும் இல்லை, எல்லா சிஸ்டர் கூட இருக்கும், எல்லார் வீட்லயும் கண்டிப்பா. ஏன்னா நம்ம வீட்டுல எல்லாரோட நம்மளோட ட்ரெஸ் தான் அதிகமா இருக்கும். அதுல மோஸ்ட்லி சாரீஸ் எல்லாம் அதிகமா இருக்கும். அதை நம்ம எப்படி மேனேஜ் பண்றது? எனக்கு வந்து பீரோல இடம் பத்தலாம நான் ஒரு பேக்ல போட்டு வச்சிருந்தேன். அப்படி நல்லா இல்லை. எனக்கு வந்து பீரோவை திறந்தா பார்க்கவும் அழகா இருக்கணும், நீட்டாவும் இருக்கணும். ஸோ அதுக்காகவே வந்து சூப்பரான ஒரு சாரீஸ் ஆர்கனைசர் தான் நான் வாங்கியிருக்கேன். எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ப்ராப்ளம் எனக்கு மட்டும் இல்லை, எல்லார் வீட்லயும் எல்லா பெண்களுக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சாரீஸ்லாம் நம்ம எப்படி ஆர்கனைசர் பண்ணி வைக்கிறதுன்னு சொல்லி. ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவா இருக்கும். இந்த வீடியோவை நம்ம சேனலெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் லஞ்சை சமைச்சிடுறேன். ஏன்னா லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் இந்த மாதிரி டின்னர் வேலை ஏதாவது சமைக்கிற வேலை இருந்தா இந்த சமைக்கிற வேலை நம்ம முடிச்சிட்டோம்னா அதுல இருந்தும் கொஞ்சம் டென்ஷன் ஃப்ரீயா நம்ம இருக்கலாம். ஏன்னா என்ன ஆனாலும் என்ன ஆகலைனாலும் டைமா சாப்பாடு வேணும்ல நமக்கு. ஸோ சாப்பாடை நம்ம சமைச்சிட்டோம்னா மற்ற நம்ம வேலை எந்த வேலையா இருந்தாலும் சரி அது பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஆனா ஒரு விஷயங்க, நம்ம என்னதான் வேலை, நம்ம என்னதான் ஒர்க்கு பார்த்தாலும், நம்ம ஒர்க்கிங் உமனா இருந்தாலும் சரி, இல்லை ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, நம்ம வீட்டுல எல்லாருக்குமே நம்ம டைமா நம்ம சாப்பாடு கொடுக்கணும், நம்ம சமைச்சிடணும் டைமா அப்படின்னு சொல்லி நம்ம மைண்ட்ல எப்பவுமே இருக்கும். நம்ம எந்த வரைக்கும் பார்த்தாலும் நம்ம சமையல் வேலை நம்ம முடிச்சிட்டோம்னா அந்த வரைக்கும் நம்ம பார்க்கறத வந்து டென்ஷன் இல்லாம நம்ம பார்க்கலாம்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நம்ம சமைச்சிருவோம். ஸோ நம்மளை நாமளே வந்து பாராட்டிக்கணும். ஒருத்தவங்க வந்து நம்மளை வந்து பாராட்டுவாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்காம, என்ன மாதிரி யாருமே இல்லை, பெண்கள் மாதிரி யாருமே இல்லைன்னு சொல்லி நம்ம மைண்ட்ல வந்து வச்சுக்கிட்டு ஹாப்பியா நம்ம ஒர்க்கை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஹாப்பியா நம்ம இருந்தோம்னா நம்ம வீட்டுல எல்லாருமே ஹாப்பியா நம்ம பார்த்துக்கலாம். வீட்டுல ஒர்க்கும் அதிகமா இருக்கு. ஏன்னா கபல்ல இருந்து அந்த மூலையில இருந்தா அந்த சாரீஸ் எல்லாமே நான் இழுத்து போட்டிருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சமைச்சிட்டோம்னா டென்ஷன் ஃப்ரீயா இருக்கணும்னு சொல்லி கிச்சன்ல வந்து உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் மீன் மேக்கர் இதெல்லாம் சேர்த்து ஒரே சாப்பாடா வச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் சைட் பை சைடா வந்து பாத்தீங்கன்னா அவுள் மிக்சரும் நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இந்த அவுள் மிக்சரோட ரெசிபி வந்து பாத்தீங்கன்னா நேற்றுக்கே வந்து மினி விளாக்ல வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பார்க்காம இருக்கிறவங்க பார்த்துக்கலாம். ரொம்பவே ஈஸியான ஒரு மெத்தடு தான். சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லாருக்குமே வந்து லஞ்சு சர்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னோட ஒர்க்குக்கு போயிட்டேன். ஸோ வாங்க நம்மளோட மெயினான அந்த ஒர்க்குக்கு போயிடலாமா? மெயினான என்னோட ஒர்க்குக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 பேர் தேவை. அதுல வந்து விஷாலா கூப்பிட்டுக்கிட்டேன் இந்த பேகை தூக்கிட்டு வர்றதுக்கு. ஏன்னா என்னோட எக்ஸ்ட்ரா ஸ்டடீஸ் எல்லாமே வந்து ஸோ இந்த பேகுக்குள்ளதான் நான் போட்டு வச்சிருக்கேன். ஸோ இந்த பேக்ல இருக்கிற ஸ்டடீஸ்க்காக தான் இந்த ஆர்கனைசர் நான் வாங்கியிருக்கேன். இந்த சாடி ஆர்கனைசர் வந்து மிஷோல தான் நான் ஆர்டர் போட்டேன். மிஷோல ஆர்டர் போடுற முன்னாடி ரிவ்யூ செக் பண்ணேன். அதுலயும் வந்து பாசிட்டிவா தான் எல்லாருமே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இல்லாம இந்த ஆர்கனைசருக்கு வந்து எத்தனை ஸ்டார் கொடுத்துருக்காங்கன்னா 4.1 ஸ்டார் வந்திருந்தது. என்கிட்ட வந்து பார்சல் வந்து ரிசீவ் ஆனோடனே வந்து நானும் ஃபர்ஸ்ட் வந்து செக் பண்ணேன் எப்படி இருக்கு குவாலிட்டி எல்லாமே. இல்லைன்னா குவாலிட்டி நல்லா இல்லைன்னா நம்ம ரிட்டர்ன் பண்ணிடலாம்னு சொல்லி. ஆனா குவாலிட்டியும் நல்லா இருக்கு. அதுவும் இல்லாம எல்லா பேக்கோட அந்த ஜிப்பும் நான் செக் பண்ணேன். எல்லா ஜிப்பும் வந்து கரெக்டா இருக்கு, நல்லா இருந்தது. இந்த சாடி ஆர்கனைசரோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 183 ரூபாய். இதுல எத்தனை பீஸ் வந்திருக்குன்னா, எத்தனை கவர் வந்திருக்குன்னா 8 கவர் வந்திருக்கு. 200 ரூபாய் கூட இல்லைங்க. வேற என்னங்க வேணும்? நம்ம சாரீஸ் எல்லாமே வந்து ஆர்கனைசர் பண்ணி நம்ம வச்சிடலாம். ஒரு கவர்லயும் நம்ம 5 to 6 சாரீஸ் வைக்கலாம். அது கூட நம்ம பிளவுஸும் வைக்கலாம். நான் எப்படி மேனேஜ் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி பார்க்கலாமா? வாங்க. இந்த ஆர்கனைசர் வந்து எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. என்கிட்ட வந்து இந்த பேக்ல இருக்கிற சாரீஸ் மொத்தமே வந்து 25 and 30க்குள்ள இருக்கு இந்த சாரீஸ். ஸோ இதுக்காகவே தான் நான் வாங்கினேன். ஏன்னா இது எல்லாமே வந்து இந்த பேக்ல போட்டு நான் ஒரு மூலையில வச்சிருந்தேன். சில சாரி கட்டினதும் இருக்கு, சிலது நான் கட்டாம இருக்கிற சாரீஸ் கூட அப்படி இருக்கு. சிலது பாருங்க, இதெல்லாம் நான் பிளவுஸே வந்து ஸ்டிச்சே பண்ணல, அந்த மாதிரி சாரீஸ் கூட இருக்கு. ஏன்னா மூலையிலே போட்டு வைக்கிறதுனால எங்க என்ன இருக்குன்னு தெரியவே இல்லை. ஸோ அதை எல்லாமே நம்ம ஆர்கனைசர் பண்ணி வச்சிட்டோம்னா கரெக்டாக நம்ம பார்த்து நம்ம எடுக்கும் போதும் கரெக்டாக எடுக்கணும்.
வைக்கும் போது நம்ம கரெக்டாக நம்ம வச்சோம்னா எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா அது கலையாம இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் மோஸ்ட்லி வந்து எல்லா சாடியும் வந்து கரெக்டாக வந்து நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி நம்ம வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். எப்பவுமே நம்ம நல்லா ஃபோல்டு பண்ணி வச்சோம்னா அங்கே 2 ட்ரெஸ் வைக்கிறது நம்ம 4 ட்ரெஸ்ஸாக வைக்கலாம். அதனால நம்ம ஃபோல்டு பண்ணுறதுல தான் இருக்குது. அதனால ஃபர்ஸ்ட் எல்லா சாடியும் வந்து நல்லா ஒரு ஃபோல்ட் பண்ணிடலாம்னு சொல்லி தான் ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ நம்ம செட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் ரெண்டாவது அந்த சாடியை யூஸ் பண்ணிட்டு நம்ம ரெண்டாவது வைக்கும் போதும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம வந்து ஃபோல்டு பண்ணி நம்ம வைக்கிறது தான் இருக்கு. சரி அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம தூக்கி போட்டோம்னா நம்மளோட பீரோ குப்பையாக தான் ஆகும். அதனால எப்போ நம்ம எடுத்தாலும் சரி வைக்கும் போதும் சரி நம்ம வந்து அதை ஃபோல்டு பண்ணி நம்ம வச்சோம்னா எப்பவுமே வந்து பீரோ நீட் அண்ட் கிளீனாக இருக்கும். எனக்கு வந்து பீரோ நீட் அண்ட் கிளீனாக இருந்தால் தான் ரொம்ப பிடிக்குங்க. அதனாலேயே வந்து வீக்லி ஒன்ஸாவது நான் வந்து கரெக்டாக இருக்கா, கரெக்டாக இல்லைன்னா அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபோல்டு பண்ணி நான் வச்சுட்டே இருப்பேன். இந்த கவரில் வந்து சிலதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 சாடி வச்சுருக்கேன், சிலதில் வந்து 6 வச்சுருக்கேன். கூடயே வந்து சைடில் வந்து ப்ளவுஸும் நல்லா ரோல் பண்ணி நான் வச்சுருக்கேன். ஸோ எடுக்கும்போதும் நமக்கு கஷ்டமாகவே இருக்காது. ப்ளவுஸ் எங்கே இருக்குது, சாடி எங்கே இருக்குதுன்னு சொல்லி நம்ம தேடவே தேவையில்லை. அதனால நம்ம ஒரு கவரில் 6 சாடி வைக்கிறோமா, அந்த 6 சாடியோட அந்த ப்ளவுஸும் நம்ம கூடயே வச்சிட்டோம்னா எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ரெண்டாவது நம்ம மேனேஜ் பண்ணி வைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் அப்படி பார்த்து பார்த்து வைக்கிறேன். அப்புறம் இந்த கவரில் நான் வந்து சாரீஸ் வைக்கிறதெல்லாம் மோஸ்ட்லி வந்து ஒரே மாதிரி கலர் இருக்கிறது எல்லாமே ஒரே அந்த கவரில் வைக்கிறேன். ஏன்னா எடுக்கும் போது நமக்கு கஷ்டமா இருக்காது. நமக்கு எல்லோ கலர் வேணுமா, எல்லோ கலர் இந்த கவர்ல இருக்கும்னு சொல்லி நம்ம அப்படியே பார்த்து நம்ம எடுத்துடலாம். மோஸ்ட்லி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போகும்போது இல்லை அந்த ஆடி மாசத்துல இந்த மாதிரி டைம்ல வந்து இந்த ரெட் எல்லோலாம் நமக்கு வந்து யூஸ் ஆகும். அதனால அந்த ஐடியா போட்டு நான் அப்படி வந்து வைக்கிறேன். ப்ளூனா ப்ளூ, கிரீன்னா கிரீன் அந்த மாதிரின்னு சொல்லி பார்த்து பார்த்து வைக்கிறேன். ஸோ நம்மளுக்கும் ஒரு ஐடியா இருக்கும் இந்த கவர்ல தான் இந்த கலர் சாடி எல்லாமே இருக்குன்னு சொல்லி. அதனாலே பார்த்து பார்த்து வச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ இதுவும் வந்து ஒரு நல்ல ஐடியா தான். ஏன்னா நம்ம எல்லாமே அந்த கவரை எடுத்து நம்ம இந்த சாடி எங்க இருக்குன்னு நமக்கு கன்ஃபியூசன் ஆகாம இருக்கும்ல. அதனால டோட்டலா இந்த சாரீஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25 ஒரு 30க்குள்ள இந்த சாரீஸ் எல்லாமே இருந்தது. இந்த 30 சாடியும் வந்து அந்த பேகுக்குள்ளதான் இருந்தது. ஸோ எனக்கு எடுக்கும் போதும் கஷ்டமா இருந்தது, வைக்கும் போதும் கஷ்டமா இருந்தது. ஸோ இந்த ஆர்கனைசர் எனக்கு ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லான உடனே நான் சொல்லுவேன். ஏன்னா நம்மகிட்ட வந்து அதிகமா ட்ரெஸ்ஸஸ் இருக்கு, ஆனா பீரோல இடம் இல்லைன்னா நம்ம அந்த பேகுக்குள்ள இல்லை ஏதாவது கவருக்குள்ளதான் நம்ம போட்டு வைப்போம், சைட்ல வச்சிரும். அந்த மாதிரி வந்து வைக்காம இந்த மாதிரி நம்ம வந்து ஆர்கனைசர் வாங்கி இந்த மாதிரி நம்ம பேக் பண்ணிட்டோம்னா ஒண்ணுக்கு மேல ஒண்ணு கூட இந்த பேக் வைக்கிறதுக்கு இடம் மட்டும் நமக்கு கிடைச்சா போதும் பீரோல. அதுக்கு மேலேயே ஒண்ணுக்கு மேல ஒண்ணு நம்ம இந்த பேக் எல்லாம் வந்து நம்ம கரெக்டா வச்சிட்டோம்னா நல்லா நீட் அண்ட் கிளீனா இருக்கும். நமக்கும் தெரிஞ்சிடும் எந்த சாடி எந்த இது கவர்ல இருக்குன்னு சொல்லி. ஸோ இதுல வந்து 6 சாடி அண்ட் 6 ப்ளவுஸ் நான் ஒரு சைட்ல வச்சிட்டேன். ஸோ எனக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கு. சீரியஸா ரொம்ப நாளா வந்து நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன் இந்த சாரீஸ் எல்லாம் எப்படி நம்ம ஆர்கனைசர் பண்ணி வைக்கிறது, இடமே அவ்வளோ பத்தலையே பீரோல அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபியூசனாவே இருந்து. ஸோ கன்ஃபியூசனுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வந்து டெய்லியுமே சாடி கட்டுவாங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா சாரீஸ் நம்ம மட்டும் எவ்வளோ இருந்தாலும் அது வந்து யூஸ் ஆகிட்டு இருக்கும். பீரோல வந்து நம்ம வச்சுக்கிட்டு இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த டஸ்ட்லாம் அடைய ஆரம்பிச்சிருது. நீங்கள் நோட் பண்ணுறீங்களா இல்லையோன்னு எனக்கு தெரியல, நான் நோட் பண்ணியிருக்கேன். அந்த பீரோவில் நம்ம யூஸ் பண்ணாமல் சாரீஸ் இருக்கிறதெல்லாம் வந்து டஸ்ட் அடைஞ்சிருதா. அது வந்து ஒரு சைடில் வந்து நம்ம ஃபோல்டு பண்ணி வைக்கிற இடத்துல வந்து ஃபுல்லாக வந்து டஸ்ட்டாக லைனாக அதை நம்ம வந்து திறந்து பார்க்கும்போது அந்த லைனாக அந்த டஸ்ட் வந்து இருக்குது. ஸோ வந்து ஏன் மாதிரி ஆளுங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வீக்லி 2 and 3 டைம் தான் நான் சாடி கட்டுவேன். மற்ற டைம்ல வந்து நான் சூடி தான் யூஸ் பண்ணுவேன். அதனால எனக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லுன்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த டஸ்ட் அடையாம இருக்கும். ஏன்னா நம்ம ஃபுல்லா கவர் பண்ணி நம்ம ஜிப் போட்டு நம்ம வைக்கிறதுனால அந்த டஸ்ட்லாம் அடையாம ரொம்பவே ஒரு நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனாலதான் இவ்வளவு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பா உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்டா தான் இருக்கும்.
உங்களுக்கு இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவா இருந்தா இந்த வீடியோவை பார்த்து மறக்காம ஒரு லைக்கோ ஒரு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. எப்பவுமே நான் சொல்றதுதான், உங்களோட ஒரு லைக்கும் ஒரு கமெண்ட் மட்டும்தான் எனக்கு தெரிய வரும் எந்த அளவுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி. ஸோ என்னோட ஒரு ஹார்ட் ஒர்க்கு ஒரு லைக் ஒரு கமெண்ட் பண்ணலாம்ல. அப்புறம் வந்து நம்ம சேனலை நம்ம வீடியோஸ்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோஸ்லாம் வந்து நம்ம சேனல்ல வந்துகிட்டே இருக்கு, இப்பவும் வந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோல பார்க்கலாம். ஸோ பை பை, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.